மல்லி. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு 3 பேர் சேர்ந்து கோயிலுக்கு போறாங்க. போயிட்டு வர வழியில நம்ம ராஜேஸ்வரி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓ! இந்த மல்லிய காப்பாத்திட்டோம் அப்படின்னு கோயிலுக்கு போயிட்டு நிம்மதியா வரீங்களா? உங்கள நிம்மதியா இருக்க விடக்கூடாதுன்னு தான் நான் இருக்கேன். நான் இருக்கும்போது நீங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அப்படின்னு நம்ம ராஜி வழியில நிக்கிறாங்க. நம்ம மல்லி கிட்டக்க வரவும் விஜய பார்த்து, "தம்பி கொஞ்சம் நில்லுப்பா" அப்படின்னு சொல்ல, விஜயும் நம்ம அக்காவா இது அப்படிங்கிற மாரி பார்க்குறாரு. ஆனா அப்பதான் விஜய்க்கு ஞாபகம் வருது. ச்சே! இவன் தான் நமக்கு அக்காவே கிடையாது அப்படின்னு யோசிக்கிறாரு. என்ன தம்பி அப்படி பார்க்குற? ஒண்ணும் இல்லப்பா. கார் கொஞ்சம் பஞ்சர் ஆயிடுச்சு. காசு தரேன். கொஞ்சம் பஞ்சர் ஒட்டி தரியா? அப்படின்னு கேட்க, மல்லி உடனே, "ஏய் ராஜி உனக்கு என்ன திமிரா?" அப்படின்னு கேட்குறாங்க. அட பார்றா! புருஷன் சொன்னதும் பொண்டாட்டிக்கு கோவம் வருது. ஏன்? உன் புருஷன் கார் மெக்கானிக் தானே? அப்போ பஞ்சர் ஒட்டி தர மாட்டேன்னா என்ன? அப்படின்னு கேட்குறாங்க ராஜி. அதை கேட்டது வெண்பா, அன்னபொன்னி, மல்லி. இவங்கள மல்லிக்கு ஏற்கனவே தெரியும். அதனால மல்லி பெருசா ஷாக் ஆகல. ஆனா அன்னபொன்னி, வெண்பா 2 பேரும், "இங்க பாரு ராஜி, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத. நாங்க பாட்டுக்கு அமைதியா போயிட்டு இருக்கோம். எதுக்கு ராஜேஸ்வரி எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ற?" அப்படின்னு கேட்க, "இங்க பாருங்க, நான் ஒன்றும் புதுசா கேட்கல. அவன் மெக்கானிக் வேலை தானே பாக்குறான். அதனாலதான் கேட்டேன்" அப்படின்னு சொல்ல, மல்லி ஒண்ணு ராஜிய அங்க சமாளிச்சு கிளம்புறாங்க. கிளம்பவும் வீட்டுக்கு போனோடனே விஜய் ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. மல்லி நம்ம தப்பா நினைச்சிருப்பாளோ, நாம உண்மையை சொல்லியிருக்கணுமோ, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு குற்றம் உணர்ச்சியிடம் விஜய் உட்காந்துருக்காங்க. அன்னப்பொண்ணு மல்லிட்டு கேட்குறாங்க, "என்ன புள்ள, அவ என்னமோ மெக்கானிக்கு அது இதுன்னு சொல்றா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியம்மா. அவ சும்மா நம்மள்ட்ட ஏதாவது சொல்லி பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு பாக்குறா. நாம உடனே அதை வச்சுக்கிட்டு நாம எதனா பிரச்சனை பண்ணோம்னா விஜய் தப்பா நினைச்சுப்பாரு பெரியம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கொஞ்சம் அமைதியா இருங்க" அப்படின்னு அன்னப்பொண்ணையை சமாதானப்படுத்துறாங்க நம்ம மல்லி. உடனே மல்லி யோசிக்கிறாங்க, நாம ஏன் இந்த ராஜியை சும்மா இருந்தோம்? நம்மள ஆள் வச்சு கடத்துறது ராஜி தானே. அது மட்டும் இல்ல, ராஜி நேரா கம்பெனிக்கே போயிட்டு கம்பெனில அங்க இருக்கிற முதலாளிக்கு பணம் கொடுத்து தானே வேலை பார்த்தாரு. அப்போ இது எல்லாமே அந்த சிசிடிவில பதிவா இருக்கும்ல. நாம அதை வச்சு இந்த ராஜேஸ்வரி என்னை கடத்தி கொல்ல ட்ரை பண்ணா அப்படின்னு ஒரு கேஸ் கொடுத்தா என்ன அப்படின்னு மல்லிக்கு ஒரு ஐடியா வருது. உடனே மல்லி கிளம்பி போறாங்க. பார்த்தா அப்பன்னு பார்த்து அந்த செல்வா அங்கதான் இருக்காரு. செல்வாட்ட போயிட்டு, "எனக்கு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும்" அப்படின்னு சொல்றாங்க. "எதுக்கு மல்லி, என்ன விஷயமா வேணும் உனக்கு?" அப்படின்னு கேட்க, "இல்ல சார், எனக்கு வேணும், அது மட்டும் கொடுங்களேன். நான் உங்க கம்பெனில 1 வாரம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு காரணம் கூட நீங்க தான். ஆனா நான் உங்களை எதுவும் சொல்லல. நீங்க பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தமா அந்த வீடியோ மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமா இருக்கும் சார்" அப்படின்னு மல்லி சென்டிமெண்டா கேட்கறாங்க. செல்வா அதை பத்தி யோசிக்காம, "சரிம்மா, நான் பண்ண தப்பு தான், அதுக்கு மன்னிப்பு கேட்டேன்ல. இருந்தாலும் நீ கேட்கற, உன்னை நம்பி தரேன்" அப்படின்னு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் கொடுக்குறாரு. உடனே மல்லி அதை எடுத்துட்டு போயிட்டு போட்டு பாக்குறாங்க. பார்த்தா அதுல ராஜி வந்தது, ரஞ்சிதா வந்தது, 2 பேரும் டீல் பேசுனது, பணம் கொடுத்ததுன்னு எல்லாமே இருக்கு. அதை எடுத்துட்டு மல்லி ஸ்டேஷன் போறாங்க. ஸ்டேஷன் போயிட்டு, "இது மாதிரி ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்க என்ன வந்து கொல்ல ட்ரை பண்றாங்க. அது மட்டும் இல்ல, நான் ஒர்க் பண்ற கம்பெனில இருக்கிற முதலாளிக்கு பணத்தை கொடுத்து அவர் மூலயமா என்ன கடத்திட்டு போறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க" அப்படின்னு அந்த வீடியோ ஆதாரத்தை கொடுக்குறாங்க நம்ம மல்லி. அதை வாங்கி பார்த்து போலீஸும் அதை பார்த்த உடனே கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ராஜேஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. ராஜேஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு ராஜேஸ்வரியை அரெஸ்ட் பண்றாங்க. ராஜேஸ்வரி, "எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க? என் மேல யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா?" அப்படின்னு கேட்க, "மல்லிகை தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க அவங்கள கொல்ல ட்ரை பண்ணிருக்கீங்க" அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ராஜி சிரிக்கிறாங்க. "ஏன் மேடம், நீங்க படிச்சவங்க தானே, நீங்க ஒரு போலீஸ் அதிகாரி. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு வந்து அவ சொன்னான்னு நீங்க உடனே வந்து என்ன அரெஸ்ட் பண்ண வந்துட்டீங்க? உங்களுக்கு யார் மேடம் அது அவ சொன்ன உடனே அரெஸ்ட் பண்ண சொல்லி சொன்னது? நான் எவ்வளவு பெரிய விஐபி தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, "இங்க பாருங்க, நீங்க விஐபியோ இல்ல விஐபி இல்லையோ அது எனக்கு தேவையில்ல. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நான் அரெஸ்ட் பண்றேன்." "சரி மேடம், அப்போ யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அரெஸ்ட் பண்ணுவீங்களா?" "இங்க பாருங்க மேடம், அப்படிலாம் இல்ல. அப்போ அவ சொன்னு எப்படி நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணீங்க?" "அவங்க சொன்னதுக்காக மட்டும் அரெஸ்ட் பண்ணல. அவங்க ஒரு ஆதாரம் காட்டியிருக்காங்க. அந்த ஆதாரத்தை வச்சு நாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கோம்." "ஆதார் காட்டினாலா? என்ன ஆதார் காட்டினா அப்படி அவ?" அப்படின்னு சொல்லவும், "கான்ஸ்டபிள், அதை காட்டுங்க" அப்படின்னு சொல்றாங்க லேடி. உடனே இந்த கான்ஸ்டபிள் காட்டுறாங்க. பார்த்தா அதுல நம்ம ராஜேஸ்வரி, ரஞ்சிதா 2 பேரும் போய் அங்க ஒய்யாரமா உட்காந்து அங்க இருக்க செல்வாங்கிற அந்த ஓனர்கிட்ட டீல் பேசி மல்லிய என்னெல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்களோ அது எல்லாமே தெளிவா பதிவா இருக்கு. அதை பார்த்தது ராஜி செம ஷாக்கா வராங்க. "என்ன மேடம், இது போதுமா உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு? இப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஒரு பொண்ணை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு என்னமோ ஒண்ணும் பண்ண தெரியாத யோக்கிய மாதிரி பேசிட்டு இருக்க, நடமாமலை ஸ்டேஷனுக்கு" அப்படின்னு ராஜி, ரஞ்சிதா 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் அழைச்சிட்டு போறாங்க. பார்த்தா ஸ்டேஷன் வெளியே அவங்க மல்லி ரெடியா காத்துட்டு இருக்காங்க. ஜீப் விட்டு இறக்கும் போது மல்லி பார்த்துட்டு, "என்ன ராஜேஸ்வரி, பெருசா பேசுன, எல்லாம் என்னால தான் பண்ண முடியும், என்கிட்ட பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு அப்படின்னு பாத்தியா? எது இருந்தாலும் உன்கிட்ட நல்ல மனசு இல்ல, நல்ல குணம் இல்ல, அடுத்தவங்களை ஏமாத்தணும் அப்படிங்கிற கெட்ட எண்ணம் மட்டும் தான் இருக்கு.
அப்படியாப்பட்ட உனக்கு இதுதான் சரியான இடம். நீ கொஞ்ச நாளைக்கு உள்ளே இரு. அப்பதான் மனுஷங்கன்னா யாரு, அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கொஞ்சமாச்சும் உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான புத்தி வரும். மேடம், இவளை வெளியே விட்டுறாதீங்க. வெளியே விட்டீங்கன்னா இவளால பல பேர் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்ல, சரிங்க மேடம், நான் பாத்துறேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மல்லி அனுப்புறாங்க. ராஜு ரஞ்சிதா ரெண்டு பேரும், மல்லி, நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. ஏற்கனவே நீ பண்ண தப்புக்கு தான் இப்போ நீ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க. திரும்ப திரும்ப இந்த ராஜேஸ்வரி முறைக்கிறதுனால நீ ஏகப்பட்ட பின்விளைவை சந்திக்க போற அப்படின்னு ராஜு சொல்ல, பரவாயில்ல ராஜு, நீ என்ன வேணும் பண்ணிக்கோ. அதை சமாளிக்கிறதுக்கும் அதை சரி பண்றதுக்கும் என்கிட்ட தெம்பும் இருக்கு, தைரியமும் இருக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மல்லி ரொம்ப திமிரா கெத்தா ராஜு மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க.